இன்றைய நிறைவு செய்தியாக மத்திய அரசு பிஎம் ஸ்ரீ அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சார். இதுல பல்வேறு மாநிலங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை அதன் மூலமா பயனடைகிறார்கள், மாணவர்களுமே பயனடைகிறாங்க. இது ஒரு ஹை கிளாஸ் எஜுகேஷனே வரப்போகுது. ஆனா அதற்கு தமிழக அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவதாக பத்திரிகை செய்திகள் வருது. அவர்கள் இன்னும் அதுக்கான ஏற்பாடு கட்டமைப்புகள்லாம் ரெடி ஆகலை தமிழக அரசு. அவர்கள் வேண்டாம் கிட்டத்தட்ட அப்படிதான் அடம் பிடிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட அந்த அலோகேஷன் ஃபண்டு அலோகேஷன் தமிழக அரசுக்கு மத்திய அரசு நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணமே இருக்கு. இதனால பள்ளிக்கல்வித்துறையில் என்ன பண்றாங்கன்னா, நூலகங்களுக்கு வாங்க வேண்டிய நூல்கள் வாங்க முடியல, விளையாட்டுத்துறைக்கு தேவையான சாதனங்கள் எல்லாம் வாங்க முடியாம இருக்கு, பள்ளி மாணவர்களின் படிப்பு கெட்டு போகுது. மற்ற மாநில மாணவர்களோடு ஒப்பிடும் போது அந்த காம்படிட்டிவ்னஸ்ல தமிழக மாணவர்களுக்கான வாய்ப்பு கம்மியாகக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு செய்திகள் வருது. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அப்பட்டமா போய் செய்தி. பிஎம்சியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுகிறது? ஹிந்தியை திணிக்கிறதா? திணிக்கலையே. 3 லாங்குவேஜ்னு சொல்லுது. 3வது எந்த லாங்குவேஜும் எடுத்துக்கலாம், இந்தியா லாங்குவேஜ்னு சொல்லுது. ஏன் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதில்? ஏன் தமிழ் மாணவர்களுக்கு எடுக்கிறதுக்கு அந்த சக்தி இல்லையா? சார், 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னு சொல்றாங்க சார் சயின்டிஸ்டா. அப்போ கொடுக்க வேண்டியது. இந்த ஆளுநர் விஷயத்தில் எப்படி அடம் பிடித்தார்களோ தேசிய கீதம் அப்படித்தான் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத அடம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நவோதயா ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று வந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஏன் வரல? நல்ல குவாலிஃபிகேஷன் நல்ல குவாலிட்டி வந்திருக்குமா? கவலை இல்லை. ஏன் தேசியத்தோடு ஒன்றுபட்டு விடுவேன்? சேர்க்கக்கூடாது இந்தியா தமிழ்நாட்டை இந்தியாவோட? ஆகினா அப்படி சொன்னவங்க தானே, நீ சுதந்திரம் கொடுத்தாலும் கூட நான் தமிழ்நாட்டை கொடுத்துடாதே, இந்தியா கொடுத்தாலும் தமிழ்நாட்டை கொடுத்துடாதுன்னு சொன்னவங்க தானே. சேர்க்கக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசை குறை சொல்லுகிறார். மத்திய அரசு ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுகிறது, தேசத்தினுடைய குவாலிட்டிக்காக பாடுகிறது, எஜுகேஷன் குவாலிட்டிக்காக பாடுபடுகிறது. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு கொடுக்கறதுல? சரி, 500 கோடி ரூபாய் சென்ட்ரல் அரசாங்கம் தான் கொடுத்தா தான் உங்களால பண்ண முடியுமா? நீங்க தான் தமிழகம் தான் இத்தனை $1 trillion இப்போதே போடுபடுகிறோம். நீங்க தாவோஸ்ல என்ன பேசியிருக்கீங்க? தாவோஸ்ல போயிட்டு நம்ம மினிஸ்டர் என்ன சார் பேசுறாரு? நாங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களோடு பேட்டு போடவில்லை, நாங்கள் நாம் பிற நாடுகளோட பேட்டு விட்டு கொண்டிருக்கோம். தமிழ்நாடு அவ்வளவு பெரிய $1 trillion எக்கனாமியாக வரப்போகிறது. அப்புறம் என்னதுக்கு மத்திய அரசு பிச்சை எடுத்துட்டு இருக்கு? சார், ஆசிரியருக்கு சம்பளம் போடுறதுக்கு மத்திய அரசு காசு தரலன்னா காரணம் சொல்றீங்கன்னா நீங்க என்ன சார் பொருளாதாரத்துல முன்னேறிட்டீங்க? அப்போ பொருளாதாரத்துல முன்னேறிட்டேன்னு சொன்னது ஒன்னும் பொய், இல்லைன்னா அவங்க தரல நாங்க இது பண்றோங்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறது அவசியம் இல்லை. குற்றச்சாட்டு நீங்கள் வேண்டுமென்றே வைத்து கொண்டு இருக்க. அதாவது இப்போ பார்த்துங்க, ஏதோ ஒரு மாவட்டத்தில், மதுரை பக்கத்தில் ஒரு மாவட்டத்தில் இது ஆயுஷ்மான் பாரத் கார்டெல்லாம் குப்பையில் இருந்தது. காணொலி காட்சி பரவிட்டு இருக்கு. காணொலி பார்த்தோம். ஏன் மம்தா பானர்ஜி எப்படி வெஸ்ட் பெங்காலில் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் எதுவும் போகக்கூடாது என்று தெளிவாக இருக்கும், அப்படித்தான் திமுகவும் இருக்கு. ஏன் சார் யூஜிசியில் உங்களுக்கு என்ன சார் ரெக்கமெண்டேஷன்ல என்ன சார் பிரச்சனை? உங்களுக்கு ஒரு யூஜிசி ரெப்ரசன்டேஷன் இதில் ஆளுநர் இது வேந்தர் செலெக்ஷனில் போடல, உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? 22 யூனிவர்சிட்டி இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டிக்கு வேந்தருக்கு துணை வேந்தருக்கு 50 கோடி வாங்கினா 100 கோடி வருமானம் வந்துடும். அந்த 100 கோடி வருமானம் 1000 கோடி வருமானம் வந்துடும். அந்த 1000 கோடி வருமானம் போயிருங்கிறது தானே பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? நேர்மையா எதுவும் நடக்கூடாது, குழந்தைகள் தரத்தோடு வந்துவிடக்கூடாது. அவர்கள் அடிமையாக எப்படி டாஸ்மாக தமிழன் அடிமையாக வச்சுட்டு இருக்கோம், அடுத்த ஜெனரேஷன் குழந்தைகளை அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நீங்க சமுதாயத்துக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மத்திய அரசை குறை சொல்வதனுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. தமிழகத்தை வேறு யாருக்கோ அடமானம் வைப்பதற்காக, பாரத நாட்டிலிருந்து அதை பிரித்து விட வேண்டும் என்று அடமானம் வைப்பதற்காக போடக்கூடிய சதியாக நான் பார்க்கிறேன். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். பொருளாதார நிபுணர் திரு நிரஞ்சன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தான் கல்வி தரம் அதிகரிச்சிருக்கு, கல்வி கற்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அவன் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் பரீட்சை எழுத போனான்னு சொல்லியிருக்காங்க. என்ன தரம் அதிகமாயிருக்கு? லியோனி அதிகமாயிடுதா? கடந்த 3 வருஷமாக இன்னும் தமிழ் தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது.
நீங்க மத்திய அரசை நியாயமா எதிருங்க, யாரும் வேண்டாங்கல. பிஎம்சி பள்ளி இந்தியா முழுக்க ஒரு ஸ்டாண்டர்டை நிர்ணயம் பண்ணி அதுக்காக பண்ணி, நீங்க கணினி ஆசிரியருக்கு என்ன பண்ணீங்க? அப்படி ஒரு பாடத்திட்டமே இல்லை. அது 10ஆம் வகுப்புக்கு மேலதான் அப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்கு. பட் மத்திய அரசிடமிருந்து அதற்கான நிதி வருவதாக பத்திரிகை தகவல் வந்திருந்தது. அதனால அவ்வளவும் ஃப்ராடு சார், அவ்வளவும் ஃப்ராடு. அதாவது ஒரு நியாயமான யுத்தம் இவர்கள் செய்யவே இல்லை. பொய் பொய் பொய், முரசலை எடுத்துக்கொண்டால் பொய்யை தவிர எதுவும். ஆனால் பொய்யை வரலாற்றாக மாற்றிவிடக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு ஈவேரான ஒரு பிம்பம் வச்சுக்கலையா, திராவிடம் என்ற ஒரு பிம்பம் 200 வருஷத்துக்கு முன்னால் அந்த வார்த்தையே கிடையாது. அதனால் பிஎம்சி பள்ளிகள் தமிழகத்துக்கு வர வேண்டும். இதில் இந்த காங்கிரஸ் மாதிரி முட்டாப்பைய கட்சி உலகத்திலே கிடையாது. இன்னைக்கு காங்கிரஸ் பிரிவினவாதிகளை மாற்றிட்டு இருக்கு. ஆகையினால இன்னைக்கு தேசத்துக்கு ஒரே நிவர்த்தி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். தேசிய கட்சி அது மட்டும்தான். கம்யூனிஸ்டும் பிரிவினை கட்சியாகத்தான் இருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் தூக்கி தூரப்பட்டு வரணும். அதிமுக வரவே வராது. அது திராவிடியன் அஜெண்டாவை தாண்டி அதுக்கு சிந்தனை இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது சிந்தனை இருந்தது, எம்ஜிஆர் இருக்கும்போது சிந்தனை இருந்தது. இன்னைக்கு அதுக்கு அந்த சிந்தனையே இல்லை. அவர்களும் அடிமையாகிவிட்டார்கள். அதனால பிஎம்சி ஸ்கூல் வர வேண்டும் என்றால் தமிழகத்தில் மாற்றம் வந்தே ஆக வேண்டும். இதுதான்